இந்த பையனுக்கு என்னோட போன்ல 10 ரூபாய் இருந்தா அப்படியே மூக்கு வேர்த்துரும். உடனே தியாகி எல்லாம் ஆயிடாத. இவனுக்கு இப்ப படத்துக்கு போயே ஆகணும். நான் பாட்டுக்கு சும்மா 500 ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்கணும். என்ன இருக்கு, 2 பேருக்கு சேர்ந்து தானே 500. அதுவும் போய் 3-4 மாசம் கிட்ட ஆகுது. நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன். இப்ப நீ தானே என்ன மூவிக்கே போல, என்ன மூவி நல்லா இருக்கு பாரு, நீ தானே சொன்ன. எங்க கல்யாணம் நேரமோ என்னமோ தெரியல, நல்ல படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல நல்லதாயிட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நான் சும்மா இருந்தேன், நீ தான் மூவி பார்க்க சொன்ன. என்ன ஒழுங்கா மூவி கூட்டிட்டு போ. நம்ம போலாம், நம்ம தளபதி ஜனநாயகத்துக்கு அதுக்கும் போலாம். சரி, அதுக்கு நான் கூட்டிட்டு போறேன், இதுக்கு நீ கூட்டிட்டு போ. சரி, ஓகேவா? பாரு, இப்படி சொன்னா அப்புறம் எதுவும் வாங்கி தர மாட்டேன். இப்ப மட்டும் என்ன வாங்கி கொடுத்துருக்கேன்? இப்ப டெசர்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். இப்போ ட்ரிபிள் சாக்லேட்லயே ட்ரை பண்றேன். லாவா கப் கேக். என்ன படத்துக்கு போகணும்? சர்வம் மாயா, மலையாளம் பேய் படம். நல்லா இருக்கும், ஒரு குட் ஃபிலிம். அது கொஞ்சம் ஃப்ரேம்குள்ள வாங்க, அங்க போகாதீங்க. சர்வம் மாயா போலாமா? தௌத்ரி கூட்டிட்டு போ. தௌத்ரி இல்ல, அது பேரு துராந்தர். கூட்டிட்டே போல. அது ஹிந்தி ஃபிலிம். சரி, ஃபர்ஸ்ட் மலையாளம் பார்த்துட்டு அது இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சொல்லுங்க. I know 5 languages. ஹிந்தில ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம பேச கூடாது. ஹிந்தில ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க, ஏதோ ஒரு பேரு. குமாரா ஞாம் கியா? குமாரா ஞாம் இல்ல, அது துமாரா. சரி, ஓகே, போலாம். நாங்க மோஸ்ட்லி எல்லா படமே பார்ப்போம். லாங்குவேஜஸ் பேரியர்லாம் கிடையாது, எல்லாமே புரியும், கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும். அரகுறை லாங்குவேஜ், அரகுறையை வச்சுட்டு அங்கங்கன்னு சுத்துறது. சரி, போவோம். சரி, பாய். போயிட்டு வந்துரு. ஒழுங்கா வா, கிளம்பலாம். எனக்கு சரி, நீ வா. நான் ஏதாவது டெசர்ட் வாங்கி தரேன், வா. சரி, ஓகே. ஓகேவா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. டெசர்ட் என்னது, மூவி உன்னது. 100 ரூபாயா? அவன்டா 500 ரூபாய். அவ்வளவுக்கு கிரைண்ட். டெசர்ட் 100 ரூபாய் எங்க தராங்க? மினிமம் அதே 150-200 ஆகும்ல. ஓகே, பாய். என்னங்க, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி. கிளம்பலாமா? கிளம்பலாம். சரி, ஓகே. என்ன பிளான் இன்னைக்கு? அதான் நீ சொன்னதை நீ சாதிச்சிட்ட. இப்பே டைம் ஆயிடுச்சு. இப்போ போலாம், பார்க்கலாம். டெசர்ட் இல்லாட்டி மூவி பார்த்துட்டு ஏதாவது சும்மா அப்படியே. பாத்தியா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சொன்ன படத்துக்கு நான் கூட்டிட்டு போணுமா? ஆனா நான் சொன்ன டெசர்ட் இல்ல நீ ரெடியா வந்து எத்தனை மணிக்கு? நான் சொன்னது 1 hour பிஃபோர். நீ ரெடி ஆயிட்டு வர்றதுக்கே 1 hour 1.5 hour ஆயிடுச்சு. இங்க பார்த்து பேசு. யார் மேல குத்தம்? என் மேல எல்லாம் குத்தம் இல்லை, உங்க மேலதான். சரி, ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். பை. போயிட்டு அங்க போயிட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டா போறோம். என்ன பண்ற? இளநீரா? லைட்டா ஒரு பிரேக்கு. பரவாயில்ல, விடு. லைட்டா ஒரு பிரேக்கா? அப்புறம் டீஹைட்ரேஷன் ஆயிருக்குல்ல, அதனால கொஞ்சம் சத்தமா பேச. லூஸ் மோஷன் போய் டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு. அதனால ஓடி இருந்து நான் கத்தி சொல்லணும் உனக்கு. சரி, குடி, கிளம்பலாம். Hello guys, my new vlog. அதெல்லாம் வேண்டாம். Please சக்கரப்பரா. ஃபைனலி போறோம். எத்தனை மணிக்கு மூவி? 7 மணிக்கு. சரி, ஆக்சுவலா நல்லா இருக்குல்ல? இல்ல, நல்லா இருக்கு, எடுக்கலாம். ஓகே. வணக்கங்க.
ஆக்சுவலா நல்லா இருக்குல்ல பின்னாடி கிறிஸ்துமஸ்க்காக டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க செம்மையா இருக்கு ஆமா இங்க ஒரு குண்டு மான் இருக்கு அது மேல ஏறி உட்காரணும் போல இருக்கு இல்ல வேண்டாம் அதே ஏதோ தெர்மோகோல் அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க பாப்பாக்கு ஒரு ஐ பிளானட் ஒரு மொபைல் ஏதோ உங்களால முடிஞ்சது ஆப்பிள் மொபைலா ஐ பிளானட்ல வேற என்ன கிடைக்கும் ஆரஞ்சா கிடைக்கும் வேணா ஒரு கிலோ ஆப்பிள் வேணா வாங்கி தரேன் அதெல்லாம் வாங்கி தர முடியாது என்னங்க போவாங்க நீங்க நல்லா இருக்குல்ல ஆக்சுவலா லைட்டா பொண்ணுங்க அழகா இருக்கான் அதை விட இந்த லைட்டுக்கு கேமரா எல்லாம் செம்மையா தெரியும் அதே ஒரு ஆப்பிள் இல்ல மறுபடியும் சொல்லு அழகு நீ சொல்றான் பொண்ணுங்க அழகா இருக்காங்க நீயே சொல்ற அப்படிங்கிறான் அழகுனா என்ன எல்லாமே தான் அழகு ஓ இது என்ன சொல்ற காம்ப்ளிமெண்ட் குடுக்குற அழக வந்து ஆராதிக்கலனாதான் ரொம்ப தப்பு ஆமா அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் ஏன்னா பசங்க அழகா இருக்கான்னு சொன்னா நீ வந்து கோச்சிக்கோ பொண்ணு அழகா இருக்காங்க இல்ல எனக்கு புரியல சரி வா என்கிட்ட இப்ப ஒண்ணு சொன்னல அது இவங்க கிட்ட சொல்லு டெக்கத்லான் முன்னாடிதான் நின்னுட்டு இருக்கோம் என்ன கேட்டேன்னா ஒரு ஜிம் ஷூ கேட்டேன் அதுக்கே ஓவரா பண்றான் சரி வீட்டுல எத்தனை ஷூ வச்சிருக்க ஜிம் ஷூ இன்னொரு 14 ஷூ இருக்கும் 14 ஷூ ஜிம் ஷூ வச்சுட்டு அது அங்கேயேதான் இருக்கு அது ஜிம்முக்கும் போறது இல்ல அதை போட்டுட்டு ஜாகிங்கும் போறது இல்ல ஜாகிங் போனோம்னா காலைல சீக்கிரமா எழுதணும் இப்பவே 6 மணியே ஏதோ ஒரு மிட் நைட் மாதிரி பாக்குறா இதுல இங்க ஒரு ஜிம் ஷூ வாங்கி அதுவும் போயிட்டு அப்படியே அங்கேயேதான் இருக்க போகுது வேணா வேற ஷூ வேணா வாங்கிக்க நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி எல்லாரும் ஜிம்க்கு போவாங்க நான் ஜும்பா கிளாஸ் போலான்னு இருக்கேன் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் வேணா யாரு ஜிம் ஓனருக்கு தான் பிளஸ் அது ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஜனவரி மந்த் வந்துருவாங்க அதுக்கப்புறமா யாரும் வர மாட்டாங்க நான் ஜூம்பா கிளாஸ் போலான்னு இருக்கேன் டான்ஸ் ஆடுவாங்க ஜூம்பான்னு டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடி வெயிட் லாஸ் பண்ணுவாங்களே அப்ப டான்ஸ் கிளாஸ்க்கும் ஜூம்பாக்கும் என்ன இது வித்தியாசம் டான்ஸ்னா ஹெவியா இருக்கும் ஸ்டெப்ஸ் ஜூம்பானா அப்படியே லைட்டா இருக்கும் லைட்டா வாயிலடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது யோகாசனம் மாதிரி ஜம்ப் லைட்டா இந்த பையனுக்கு எதுவும் தெரியாதுங்க அத பத்தி சரிங்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் டீச்சர் நான் என்ன பண்ணட்டும் ஆமா பெரிய டீச்சர் இப்ப போடி வேலைய பாத்துக்கிட்டு சோ நான் ஜூம்பா சேரலாம்னு இருக்கேன் இருக்கேன் அவ்வளவுதான் ஆனா சேர மாட்டேன் அது ரெசல்யூஷன் தான் அது அப்படியே அங்கேயே சமாதி ஆயிடும் இப்ப இங்க இருந்து மாலுக்கு வெளியில போகும்போதே அதை அப்படியே இங்க விட்டுட்டு அப்படியே போயிடுவோம் வீட்டுக்கு சும்மா அப்படியே டெக்கத்லான்னு பார்த்ததுனால அப்படியே ஒரு ஆசை ஏன் டயட் இருக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா என்ன ஆல்ரெடி டயட்ல தான் இருக்கேன் நான் பல வருஷமா டயட்ல தான் இருக்கேன் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இந்த மால் வந்து அரௌண்ட் கரெக்டா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அதை விட ஜாஸ்தியா இருக்கும் இல்ல எப்படின்னு கேட்கவே இல்லையே நீ எப்படி நீ தான் கட்டினியோ உங்க அப்பா கட்டினாரா தாத்தா கட்டினாரா இன்னும் படத்துக்கு ஒரு 30 hour இருக்குங்க சரி இவன் கடையா போகணும் விண்டோ ஷாப்பிங் பண்ணணும்னு பண்ணிட்டே இருக்கிறோம் என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் என்ன சுத்தி 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 சாவடிச்சுட்டான் அப்ப இப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது 2500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே அளந்து பாத்துருக்கான் ஆமா சுத்திட்டே இருந்தேன்ல அதனாலதான் வேற எதுவும் இல்ல நாங்க எப்பவுமே விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் பண்ணுவோம் எதுவும் வாங்க மாட்டோம் வாங்குறதெல்லாம் ஸ்ட்ரீட் சைடு அப்படிதானே அப்படிதான் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் முன்னேறணும் அப்படின்னு என்ன ஒரு நல்ல குணம் அறிவு அப்படி எல்லாம் இல்ல என்னோட பட்ஜெட் அதுதான் நல்லா இருக்கும் சரி சரி விடுங்க எதுக்கு சொல்லிக்கிட்டு பரவாயில்ல சொல்லுங்க கருத்து சொல்றீங்க நல்லபடியா சொன்னா நல்லா இருக்கும் they are selling their brands அவ்வளவுதான் மத்தபடி அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல ஓகே நீங்க வாங்க அவங்கள கூட்டிட்டு போறேன் அருமையான கடைகளுக்கு கூட்டிட்டு போறேன் ஓகே ஃபர்ஸ்ட்லாம் நாங்க vlogging பண்ணும்போது அவங்க பாத்துருவாங்களோ இவங்க பாத்துருவாங்களோன்னு ஒரு கூச்சமாவே இருக்கும் அப்படிதான் இருக்கு எனக்கு இப்ப எவன் பார்த்தா என்ன நாம பாட்டுக்கு vlog பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தான் எனக்கு தோணும் இந்த டாடா சரி விடு எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு டாடா ஏஸா டாடா ஏஸ் இல்ல இவங்க சொல்றேன் ஐயோ டாடா ப்ராடக்ட்ஸ் ஆமா அவங்க கால் பதிக்காத இடமே இல்ல அது எல்லா பிராண்ட்லயும் வச்சிருக்காங்க அதே மாதிரி நான் இந்த உலகத்துல ட்ரை பண்ணாத டெசர்ட்ஸே இருக்க கூடாது
எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. பேசிட்டே அப்படியே வெஸ்ட் சைடு கூட்டிட்டு வந்துட்டா. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்களே. ஆக்சுவலா இப்போ வெஸ்ட் சைடுக்குள்ள போனோம். 2 சம்பவம் ஆச்சு. ஒரு சம்பவம் இவ பெர்ஃப்யூம் ட்ரை பண்றான்ட்டு ஒரு 4-5 பெர்ஃப்யூம் எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டா. ட்ரெஸ் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஆமா, அடுத்த சம்பவம் நாங்க என்ன பண்ணோம், சரி உள்ள போய் vlog பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா உள்ள அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லலையே. ஆமா, அலௌட் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. சரி எதுக்கு அப்படின்ட்டு நாங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனா இந்த பெர்ஃப்யூம் ஐடியா நல்லா இருக்குங்க. மாலுக்கு போனா பெர்ஃப்யூம் அடிக்காட்டி ஒரு 2-3 பெர்ஃப்யூம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம்ல. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். இது பேர் ஐடியா இல்ல, திருட்டுத்தனம். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சொல்லு, திருட்டுத்தனம். I'm just trying. நல்லா இருந்தாலும் வாங்க மாட்டேன். ஆனா I'm not a branded good. இல்ல, நீ ஒண்ணு காமிச்சல, அது நல்லா இருந்தது. ஒரு அளவுக்கு ஏதோ மால்டிவ்ஸ் இது பெர்ஃப்யூம். அந்த மூட்டை பூச்சிக்குள்ள நவீன பர்ஃபியூம். ஐயோ அது கருமம். ஐயோ முடியல, அது ஸ்மெல் பண்ணி தலைவலியே வந்துருச்சு. ஆமா, என்னாச்சு நீ சொல்லு. படம் பார்க்க வரதே மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் தான். இதுல இவங்க வேற வந்தா இங்க தியேட்டர் கிட்ட இருந்தா ஆக்சுவலா 2-3 பேரு ஒரு கையில ஒரு ஷீட் மாதிரி வச்சுட்டு சுத்திட்டே இருப்பாங்க. இன்ஷூர் பண்ணிக்கோங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க, டொனேஷன் கொடுங்க. ஆக்சுவலி டொனேஷன் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா யார்கிட்ட கேக்குறோங்கிறது உங்களுக்கு தெரியல. நாங்களே எங்களுக்கு யாராவது டொனேட் பண்ண ஜோக் இல்லையா? இல்ல டொனேட் பண்ணலாம், இல்லன்னு சொல்லல. ஒரு நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை நம்ம குடுக்கலாம்னு ட்ரை பண்ண பார்த்தா அவங்களோட மினிமம் டொனேஷன் ஒரு 2500-5000 இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனை. அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அது ஒண்ணுதான். அது கொஞ்சம் மாத்திக்கிட்டா இது பண்ணலாம். மவுத் கஷ்டே. இது வேற என்னடி ஆடுது படி. வச்சிருக்காங்க. அது படி மாதிரி படி இல்ல. நிஜமாவே ஷேக் ஆகுது. எழுந்து போயிடலாமா? இங்க பாருங்க, கேமரா ஆடுது, ஷேக் ஆகுது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அடுத்த வருஷம் நம்ம நயன்தாரா அம்மா மாதிரி நான் வந்துட்டு ஸ்லிம் ஆகி அந்த பேனர்ல வரணுமா? அதுவும் தனுஷ்க்கு என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷன். நம்ம இந்த மாதிரி முன்னேறணும், இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன்ல. இந்த நியூ ரெசல்யூஷன் எடுத்துட்டு ஸ்லிம் ஆயிட்டு நல்லபடியா எடுக்கணும். சிலர் மத்தவங்களும் சஜஸ்ட் பண்ணலாம், எதுவும் தப்பு இல்ல. முடியாது, உன்னால் முடியும். ஆக்சுவலா பின்னாடி பாத்தீங்கன்னா ரெட் கலர் நல்லா அட்ராக்டிவா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட். இல்ல ஏன் உருன்னு இருக்கீங்க? என்ன வேணுமா? சரி சாப்பிடுங்க, என்ன வேணா போய் சாப்பிடுங்க. சரியான ஸ்கேம்டா மாதிரி ஸ்கேம்ங்க இவன். அதெல்லாம் எதுவும் இல்ல, தாராளமா சாப்பிடலாம் வாங்க, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை. இவன் டெசர்ட் வாங்கி தரேன் தானே சொன்னான். இப்போ வெளியில அங்க போயிட்டு இங்க வரணும்னா இப்பவே டைம் ஆயிடுச்சு. அப்ப ஆகாதுன்னு என்ன இது, அது நம்ம போகும்போது வேணா வாங்கி தரேன். ஓகேவா? இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அது என்ன டெசர்ட் வாங்கி கொடுத்துறேன். ஓகே. என்னோட அடுத்த பிளான் வந்து நான் தனுஷ் மாதிரி பிவிஆர்ல இட்லி கடை போடலான்னு. ஆக்சுவலா நான் சொல்ல போனோம்னா நல்ல ஐடியா அது. ஏன்னா இங்க இட்லி விக்கிறதுல தோசையும் விக்கிறது. இதெல்லாம் எப்படி சொல்றது, இந்த பாப்கார்ன் இதெல்லாம் ஹை கிளாஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மனசுக்குள்ள ஆழமா போய் பதிக்க வச்சிருக்காங்க. நம்ம அதை அடைச்சு இட்லி கடை போடுறோம். தோசை கடை இங்க போடுறோம். அதுக்கு மாஸ்டர் நீங்க தானே? அது அனாவசியம். இதெல்லாம் வர மாட்டீங்க. இட்லி சுடுறதுக்கும் தோசை சுடுறதுக்கு வர மாட்டீங்க. ஆனா கடை இருந்தா நல்லா இருக்கும். கடை வரும், அதுக்கான காசு மட்டும் வர காசு மட்டும் தான் என்னோடது. அது மத்தபடிக்கு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. வந்தாச்சு. ஆமா, சர்வம் மாயா. ஹலோ, என்னாச்சு? என்ன பரவாயில்ல சொல்லுங்க, எப்படி இருந்தது மூவி? கொஞ்சம் எமோஷ்னலா இருந்தது. ஆமா, செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது.
ஒரு ஃபீல் குட் மூவி. அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. இந்த சோல் ரிஃப்ரெஷிங் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. சர்வம் மாயா படம் பேர், மலையாளம் மூவி, நிவின் பால். இது போய் பாருங்க டைம் கிடைச்சா. இட்ஸ் பியூட்டிஃபுல் மூவி. இங்கிலீஷ்ல பேசுறீங்க. நல்லா இருந்தது. ஸோ சொல்கிறேன். அப்புறம் சரி அழகாதீங்க, விடுங்க. இப்ப அழுததாவே இல்லை. நான் பரவாயில்ல. ப்ளீஸ் தமிழ்ல இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நல்ல படம் எடுங்க. ஆமா, வெயிட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது நிஜமாவே. ஒரு மாதிரி போய் பார்த்தா தெரியும். ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. நான் இதே ஃபீலிங்ஸோட நான் வீடியோ வந்து எண்ட் பண்றேன். ஒரு மாதிரி ஹாட், ரொம்ப ஹெவியா இருக்கு. பை. பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.